சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு வழங்குமாறு கோரும் தேரர்கள் உயிர் அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தெரிவிப்பு. முன்னாள் முப்படை அதிகாரிகளின் சொத்துக்கள் குறித்து விசாரணை, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடவடிக்கை. மகாபல நிதி மோசடி, நளின் பெர்னாண்டோவிடம் வாக்குமூலம் பெற தீர்மானம். பணி நீக்கம் செய்யப்பட்ட 20 நீதித்துறை அதிகாரிகள், பொதுமக்களின் முறைப்பாட்டை தொடர்ந்து நகர்வு. ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பல நாள் படகில் போதைப் பொருட்கள், 6 பேர் கைது. கடும் நெருக்கடியை சந்திக்கும் உக்ரைன் படைகள், போக்ரோவ்ஸ்க் நகரை பாதுகாக்க கடும் பிரயத்தனம். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மற்றும் முன்னாள் முப்படைகளின் அதிகாரிகளின் சொத்துக்கள் குறித்து விரிவான விசாரணை தொடங்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை, ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையில் உள்ள உயர் அதிகாரிகளின் சொத்து அறிவிப்புகள் மற்றும் பதிவுகளை மதிப்பாய்வு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கீழ்நிலை அதிகாரிகளுக்கு விசாரணையை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் இணைக்கப்பட்டுள்ள அதிகாரிகளின் சொத்து கோப்புகள் பின்னர் ஒரு கட்டத்தில் ஆய்வு செய்யவும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. சில சட்ட அமுலாக்க மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் குழுக்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்ற கும்பல்களுடன் தொடர்புகளை பேணியதாக கருதப்படும் சில மூத்த அதிகாரிகள் மீதான உள்ளக விசாரணைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமக்கு எதிராக பாதாள குழு ஒன்று கொலை சதி திட்டம் தீட்டுவதாகவும் கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக அமைச்சர் பாதுகாப்பு பிரிவிலிருந்து 2 அதிகாரிகளை நியமிக்குமாறு பாதுகாப்பு செயலாளருக்கு ஞானசார தேரர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ராஜகிரியவில் அமைந்துள்ள தமது விஹாரைக்கு வருகை தந்து புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த அச்சுறுத்தல்கள் குறித்து தகவல் வழங்கியதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தாம் தற்போது கடுமையான ஆபத்தில் இருப்பதாகவும் ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட அமைச்சர் பாதுகாப்பை சுயபிரிப்பில் திருப்பி அனுப்பியதாகவும் தற்போது நிலவும் ஆபத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் பொருத்தமான பாதுகாப்பு வழங்குமாறும் பாதுகாப்பு செயலாளரிடம் ஞானசார தேரர் கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை தனது உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி மட்டக்களப்பு மங்களராமயத்தின் விகாராதிபதி அம்பிட்டியே சுமணரத்ன தேரர் பாதுகாப்பு செயலாளரை உடனடி பாதுகாப்புக்காக கோரியுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலின் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருப்பதாகவும், எனவே தனக்கு உடனடி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தருமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் மகாபல புலமை பரிசில் நிதியை தவறாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை பெற்று தற்போது சிறையில் உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவின் காலத்தில் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ய ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் அவர் தனது சட்டத்தரணிகளுடன் கலந்தாலோசித்த பின்னரே வாக்குமூலம் அளிப்பதாக ஆணைக்குழுவில் அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். இந்த நிலையில் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்ய நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொள்வதற்கு ஆணைக்குழு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இலங்கையில் நீதித்துறை சேவையில் உள்ளவர்களுக்கு எதிராக
பொதுமக்கள் அளித்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் 20 நீதித்துறை அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மேல் நீதிமன்ற நீதிபதி, நீதிவான்கள் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் உட்பட நீதித்துறை சேவை ஆணையகத்தில் 20 அதிகாரிகள் அவர்களின் பணிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதில் 7 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்கள் பணி நீக்கம் அல்லது கட்டாய ஓய்வில் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறை சேவையில் உள்ளவர்களுக்கு எதிராக பொதுமக்கள் அளித்த முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை தொடர்ந்தே இந்த பணி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நிலையில் மேல் நீதிமன்றத்தில் தற்போது 10 வெற்றிடங்கள் உள்ளதாகவும் அதே நேரத்தில் நீதவான் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் சுமார் 60 வெற்றிடங்கள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் சவாலான பகுதிகளில் உள்ள பாடசாலைகளுக்கு சிறப்பு ஆதரவு வழங்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கல்குடா மற்றும் ஏறாவூர் வலய கல்வி அலுவலகங்களுக்கு சென்றபோது கல்வி அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை சந்தித்து 2026 சீர்திருத்தங்களுக்கான தயாரிப்புகள் குறித்து விவாதித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பெறுபேறுகளை பொறுத்தவரை கூட மட்டக்களப்பு ஒரு கடினமான பகுதி எனவும் அதனால்தான் இங்கு கூடுதல் ஆதரவை வழங்குவதில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு குழந்தையும் தரமான கல்வியை பெற பாடசாலைகள், ஆசிரியர்கள், முதல்வர்கள் மற்றும் கல்வி நிர்வாகத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். ஒன்றாக வேலை செய்வதன் மூலம் எந்தவொரு சவால்களையும் சமாளித்து அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல எதிர்காலத்தை வழங்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு மேற்கே ஆழ்கடல் பகுதியில் வைத்து ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகில் போதைப்பொருள் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. களுத்துறை திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு இன்று காலை குறித்த படகு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதில் சந்தேகத்திற்கிடமாக இருந்த பொருட்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டு பல நாள் மீன்பிடி படகு ஒன்று நேற்று கடற்படையினரால் நடத்தப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்டது. கடற்படை அதிகாரிகள் கடற்படைக்கு சொந்தமான நீண்ட தூரம் செல்லக்கூடிய கப்பல்களை பயன்படுத்தி குறித்த படகை நெருங்கினர். பின்னர் பல நாள் படகை தமது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்த கடற்படையினர் படகில் இருந்த 6 சந்தேக நபர்களையும் கைது செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள முக்கிய நகரான போக்ரோவைஸ்கை பாதுகாக்க தமது நாட்டு படைகள் போராடி வருவதாக உக்ரைன் உயர் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். ரஷ்ய படைகளுக்கு எதிராக போராடுவதில் தமது வீரர்கள் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதாக உக்ரைனின் உயர் ராணுவ தளபதி கூறியுள்ளார். உக்ரைனிய படைகள் பல ஆயிரம் எதிரி படையை எதிர்கொள்வதாக ஜெனரல் அலெக்சாண்டர் சிர்க்சி கூறினார். ஆனால் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டனர் அல்லது தடுக்கப்பட்டனர் என்ற ரஷ்ய ராணுவத்தின் கூற்றுக்களை மறுத்துள்ளார். முக்கிய விநியோக எல்லைகளை பாதுகாக்க சிறப்பு படைகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். எனினும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு உக்ரைனிய படைகள் சரணடைந்து வருவதாகவும் ஹெலிகாப்டர் மூலம் தரையிறங்கிய பின்னர் அவர்களின் 11 சிறப்பு படைகள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்த கருத்தை கீவ் மறுத்துள்ளது. பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜயர் பகுதியில் தொடருந்து ஒன்றுக்குள் நேற்று மாலை நடத்தப்பட்ட அதிர்ச்சிகரமான கத்திக்குத்து தாக்குதல் காரணமாக இன்று காலை முதல் சில தொடருந்து சேவைகளில் தடங்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த 10 பேரில் 9 பேர் தொடர்ந்தும் உயிராபத்து நிலையில் உள்ள நிலையில் தாக்குதலை நடத்திய சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 2 பேர் மீதும் பயங்கரவாத முறியடிப்பு காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். பிரித்தானியாவில் கடந்த 15 ஆண்டுகளில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய பிராந்தியங்களில் கத்திக்குத்து தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் நேற்று இந்த அதிர்ச்சிகர சம்பவம் ஓடும் தொடருந்து ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. டொன்காஸ்டர் பகுதியில் இருந்து லண்டன் கிங்ஸ் கிராஸ் தொடருந்து நிலையத்திற்கு பயணித்த தொடருந்தில் வைத்து இந்த தாக்குதல் மாலை 6:25க்கு இடம்பெற்றாலும் இரவு 7:42க்கு தான் காவல்துறையினருக்கு இது குறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் குறித்த தொடருந்து கடக்கவிருந்த ஹண்டிங்டன் நிலையத்திற்கு ஆயுதமேந்திய காவல்துறையினர் அனுப்பப்பட்டனர். இந்த நிலையத்தில் குறித்த தொடருந்து நிறுத்தப்பட்டதும் காவல்துறை தமது அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டது. தொடர்ந்துக்குள் பெரிய கத்தியொன்றால் தாக்குதலை நடத்தி குறித்த கத்தியொன்றுடன் நின்ற ஒருவரை லேசர் எனப்படும் மின்சார துப்பாக்கி மூலம் நிலைக்குலைய வைத்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். அதன் பின்னர் இன்னொருவரும் கைதானதாக தெரிகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் தற்போது பயங்கரவாத முறியடிப்பு காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியா மீது ஒரு ராணுவ நடவடிக்கைக்கு தயாராகுமாறு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சருமான பென்டகனுக்கு அரசு தலைவர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார்.
நைஜீரிய அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டில் ட்ரம்ப் இந்த நகர்வை எடுத்துள்ளார். வெனிசுலா மீதான ஒரு படை நடவடிக்கைக்கு தயாராகும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது நைஜீரியா மீதும் ஒரு ராணுவ நடவடிக்கைக்கு தயாராவதாக தெரிகின்றது. நைஜீரிய அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதால் அந்த நாட்டின் மீது ராணுவ நடவடிக்கைக்கு தயாராகுமாறு பென்டகனுக்கு தான் உத்தரவிட்டுள்ளதாக ட்ரம்ப் நேற்று தெரிவித்தார். ஆனால் ட்ரம்பின் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள நைஜீரியா நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள் இடம்பெறவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. எனினும் நைஜீரியாவின் இந்த மறுப்பை நிராகரித்த ட்ரம்ப் அமெரிக்கா நைஜீரியாவுக்கான அனைத்து உதவிகளையும் உடனடியாக நிறுத்தும் என தற்போதைய அதன் அரசாங்கத்தை அமெரிக்கா விரைவில் அகற்றும் என்றும் எச்சரித்துள்ளார். 230 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் நைஜீரியாவில் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் வடக்கில் கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு வழங்குமாறு கோரும் தேரர்கள் உயிர் அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தெரிவிப்பு. முன்னாள் முப்படை அதிகாரிகளின் சொத்துக்கள் குறித்து விசாரணை, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடவடிக்கை. மகாபல நிதி மோசடி, நளின் பெர்னாண்டோவிடம் வாக்குமூலம் பெற தீர்மானம். பணி நீக்கம் செய்யப்பட்ட 20 நீதித்துறை அதிகாரிகள், பொதுமக்களின் முறைப்பாட்டை தொடர்ந்து நகர்வு. ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பல நாள் படகில் போதைப் பொருட்கள், 6 பேர் கைது. கடும் நெருக்கடியை சந்திக்கும் உக்ரைன் படைகள், போக்ரோவ்ஸ்க் நகரை பாதுகாக்க கடும் பிரயத்தனம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.